காட்டுக்கு சென்ற தம்பிமார்களே வர வேண்டும் வரவழைத்திருக்கிறாயே என்ன காரணம்? நான்கு பேர் நான்கு திசைகளை சென்று காய்கறி படுத்தி இருந்தோம் அண்ணா. இந்த இரவு நேரத்துல எதற்காக அண்ணா அழைத்தாயின்னு கேட்டிருக்கிறாய். அப்படி குரு பெரியவர்கள் கட்டளைப்படி இன்றோடு 9 வருடம் முடிய போகிறது. வெடித்தாவது 10வது வனம் போக வேண்டும். ஒரே நாள் கூட இந்த வருடத்தில் இருக்க கூடாது இல்லையா? அப்படி ஒரு நாள் முன்ன பின்ன எதுவே உண்டானா மீண்டும் 12 வருடம் ஓட்டி வைப்பார்கள். அதனால் ஒரே நாள் கூட இருக்க கூடாது. வெடித்தாவது 10வது வனம் போக வேண்டும். அதனால இரவோடு இரவாக சென்றதே உண்டானா தடம் மாட்டு போகும். உடம்புக்கெல்லாம் தங்கட்டு தெரியாது, கருப்பு இருக்காது. வெடித்து போனதே உண்டானா சூரிய வெப்பமாகப்பட்டது. இந்த வெயில் ரணமாக உடம்பெல்லாம் வலிக்கும். தடம் மாட்டு போகாது. வெயில் நடந்து போக முடியாது. அதனால இரவோடு இரவாகவே வெடிப்பதற்குள்ள 10வது வனம் போக வேண்டும். அதனால உங்களை அழைத்தேன். பார்க்கக்கூடிய நேரம் நம்ம 9 வருட காலம் கழிக்கக்கூடிய வனமாகப்பட்டது எப்படி இருந்தது? இந்த 10வது பாலைவனத்திலே வந்து கால் வைக்கிற தருணம் இந்த வனம் எப்படி இருக்கிறது? அந்த வனத்துக்கு இந்த வனத்துக்கு இந்த 9 வருட காலம் கழிப்போம். அந்த 9 வருடம் பார்க்கக்கூடிய நேரம் மர மட்டை செடி கொடி எல்லாம் இருந்தது. மான்கள் ஒரு பக்கமோ, மயில்கள் ஒரு பக்கமோ, குஞ்சி புறாவி இருக்கிறது. பறவைகள் பறந்து ஓடி சென்றது. அந்த வனத்துடைய பெருமை பார்க்கக்கூடிய நேரம் அலங்காரமாக இருந்தது. இந்த 10வது வனத்திலே வந்து கால் வைக்கக்கூடிய தருணம் அண்ணா. கண்ணுக்கு எட்டிய வரையும் எங்க பார்த்தாலும் மணல் மேடாக இருக்கிறது அண்ணா. ஒரு செடி புல் பூண்டு செடி கொடி மரம் மட்டும் கிடையாது. ஓராண்டு எப்படி காலம் கழிப்பதா? உண்ணுவதற்கு காய்கனி கிடையாது. உடுத்துவதற்கு மூங்கில் ஆடை கிடையாது. பரதசாலை அமைப்பதற்கு மரம் மட்டும் கிடையாது. படுப்பதற்கு வட்ட மாலை கிடையாது. குடிப்பதற்கு துணை நீர் கிடையாது. எங்க பார்த்தாலே மணல் மேடு என்ன? ஓராண்டு எப்படி காலம் கழிப்பது என்று கேட்கிறாய். அப்படி உங்க அருகாமல் இருக்கக்கூடியவனால உங்களை விட்டு நான் எங்க போறது கிடையாது இல்லையா? 5 பேர் என பிரியாமல் ஒற்றுமையா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வனத்தில் அந்த பெருமைகளா இருந்தது கண்ணு. 9 வருட காலம் கழித்தோம். ஓராண்டு இந்த வனத்திலே எப்படி காலம் கழிப்பாங்க எனக்கும் தெரியாது. அதனால நம் மாமாவாகிய கண்ண பிராமணர் நினைச்சதே உண்டானார். அவர் அருளாக யாராவது மூதாதிகள் வருவார்கள். வந்ததே உண்டானால் அவருடைய சொல்படிக்கு ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் வாழ்வோம். மாராயோ மாராயோ
ஆனால் அவங்களுடைய ஆலோசனை கேட்டு அதன் பிறகு ஒரு ஆண்டு காலங்கள் அப்படியே ஆகட்டும்.